ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம அப்டேட்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன்டா இவ்வளோ நாள் ஆளை காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல கைஸ். அதோட இந்தியன் பைக்ஸ்லேயே கண்டென்ட் வரல. ஏதாச்சும் கேம் போடலான்னு நினச்சாலும் தோணலை. இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஏதாச்சும் புதுசாக கேம் போடலாமா, இல்லாட்டி நான் நியூ இயர் அன்றைக்கி ஏதாச்சும் புது கேம் போடலான்னு இருக்கேன். சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஏதாச்சும் கேம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா. அதோட கொஞ்சம் சீட் கொடிச்சு சொல்லுங்கள் கைஸ். சரி, ஓகே, வாங்க மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் வீடியோ தொடர்ந்து போடுகிறேன். இப்போதைக்கு வாங்க அப்டேட்டுக்குள்ளே இறங்கிடலாம். முதல்ல நம்மளுக்கு போலீஸ் ஹெலிகாப்டர் கொண்டு வர போகிறானுங்க கைஸ். இப்போ நான் முதல் பிக்சரை போடுற பாருங்களேன், அது கிட்ட நிற்கிற மாதிரி. ரெண்டாவது பிக்சர் அந்த ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரியே தந்திருக்கான். இது மேபி பறக்கிற மாதிரி தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் பறக்கிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் கைஸ். சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவதா பிரிக் கார். இது நம்ம ஆக்சுவலி செஞ்சு தான் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் சும்மா ஓகே, இப்போதைக்கு வந்து அப்டேட்டை வச்சு என்னென்ன செய்யலான்னு ஒரு ஐடியா யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பிக்சர் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு மூணாவதா ஃபைட்டர் ஜெட்டு. இந்த ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வருவானுங்களான்னு தெரில, கொண்டு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வந்தால் நல்லா தாங்க இருக்கும். நம்ம இதில் மிலிட்ரி இதுன்னு சொல்லிக்க டேங்க்கு, அதுக்கப்புறம் மிலிட்ரி பேஸில் ஒரே ஒரு ஹம்வி காரு, அது ரெண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு மூணே அப்டேட் தாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட சூரியனே வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி கூலிங் கிளாஸை போட்டுப்போம். முதல்ல இருங்க, எப்பயும் ஸ்டைலாக தான் இருக்கணும். ஓகே, வாங்க. இப்போ நம்ம எப்பட்றா சூரியனை உன்கிட்ட வைக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாரை கிளிக் பண்ணால் போதும், சூரியன் நம்மக்கிட்ட வந்துடுவார். சன் சேஞ்ச் இங்கே சூரியன் காணும். இருங்க, சூரியனை பார்க்குறதுக்கு ஒரு ஐயோ என்னது ஃபோன் ஸ்டக் ஆகிடுச்சு. கமான், என்ன இது? ஆனால் ஓரளவுக்கு நிறைய பிரைட்னஸ் தெரியுதா கைஸ்? அது இதனால தான். உங்களுக்கு நைட் டைமில் காமிச்சு இன்னும் பக்காவாக இருக்கும். இருங்க, திருப்பி வெளில போயிட்டு உள்ளே வருவோம். ஏன்னா இப்போதைக்கு ஃபோன் டயல் ஸ்டக் ஆகிடுச்சு. சரி, வாங்க முதல்ல நைட் ஆக்கிப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சன் சேஞ்ச் கிளியராக தெரியும். நைட் டைமில் சூரியன் வந்து இங்கே பார்த்ததே கிடையாது. ஆனால் அதுவும் பிரகாசம் வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போதைக்கு நைட் டைம் சரியாக இருக்குது. இப்போ ஸ்டார் பட்டனை போடுவோம். இதோ தெரியுதா கைஸ்? சூரியன் நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் உங்களுக்கு இங்கே நல்லா பிரகாசமாக தெரியுதா ஹோல் இடமே சன் சேஞ்சுன்னு? நல்லா தான் கைஸ் இருக்குது இது ஏதோ. சரி, ஓகே, வாங்க இப்போதைக்கு அந்த பிரிக்கார் எப்படா செய்கிறது. அந்த பிரிக்கார் செய்யறதுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. ஆனால் அப்டேட் போடாதுங்க. அப்டேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங்லேயே சைடில் எப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இத்தனை இருக்கும். உங்களுக்கு கார் 1லேருந்து கார் 6 வரைக்கும் இருக்கும். C1 வந்து இந்த இன்விசிபிளே லாரி, C2 வந்து இந்த டிஃபெண்டர், C3 வந்து இந்த தார். நானே சும்மா செஞ்சு வச்ச காரு. இந்த மாதிரி எப்படி செய்கிறேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி C4 ஃபார்ச்சுனர், அதுக்கப்புறம் C5 வந்து ஆட்டோ, அப்புறம் கடைசியாக C6 ஏதோ சொன்னானுங்க. C6 வந்து இனோவா. இப்போதைக்கு வாங்க நான் முன்னாடியே செஞ்சு வச்ச தாரை வச்சு ஏதாச்சும் பார்ப்போம். எப்போ கைஸ், எப்படியோ இப்போதைக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம தார்கிட்டே வந்தாச்சு. தாருக்கு ஏன்னா கட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா எங்கே தார் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இப்போதைக்கு வாங்க என்னென்ன கொண்டு வர முடியும்னு பார்க்கலாம். முதல்ல CU1 போட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூப் வரும். க்யூப்லேயே உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா CU2, CU3, CU4ன்னு நீங்கள் எக்கச்சக்கமாக போட்டுக்கலாம் கைஸ். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா க்யூபுக்கு அடுத்து சிலிண்டருக்கு வேறு கலர் ட்ரைவிங் பார்க்கலாம். சிலிண்டருக்கு நான் வைக்கணும் பச்சை கலர் போட்டிருந்தேன். அதை மூவ் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அங்கே மேலே க்யூபை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு சைடில் மூவ் பண்ணால் இப்படி, மேலே மூவ் பண்ணணுன்னா ஒய், அதுவே ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா இசட். இப்போதைக்கு ரொட்டேட்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஸ்கேல்னாலும் பண்ணிக்கலாம்.
இது நார்மல் தான். நெக்ஸ்ட்டு க்யூவு, அப்புறம் சிலிண்டர், அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று கோன். இந்த 3 இது தான் இப்போதைக்கு வந்திருக்கு. எங்கே கோனை காணுமே காய்ஸ், எங்கே போச்சு? இருங்க ஒரு நிமிஷம், கோனை திருப்பி போட்டு பார்ப்போம். இப்போதைக்கு கோனை மட்டும் காணோம் கைஸ், எங்கே போச்சுன்னே தெரில. கோன் எங்கேயாச்சும் இருக்கியா? என்னது கோனை மட்டும் ஆளை காணோம். சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு சிலிண்ட்ரு, க்யூபு, அப்புறம் CO போட்டிங்கன்னா கோன் வரணும். கோன் இப்போதைக்கு இங்கே வரல, ஏன்னு தெரில. சரி ஓகே விடுங்க. இப்போதைக்கு இது எப்படி சேவ் பண்ணுறீங்கன்னா SD அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ப்ளேன்னு கொடுத்துங்க. அந்த 6 வெஹிக்கிளோட சீட் கோடும் நீங்கள் நம்ம நார்மலான ப்ளகின் ஆப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு இப்போதைக்கு தாரோட சீட் கோட் 9191. ஓ மை காட், நம்ம செஞ்சு வச்ச அதிசயம். ஆனால் இதையோட பயங்கரமெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. நம்மளால முடிஞ்சது இது தான், சும்மா செய்வோம். கோன் உள்ளே சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கோனை நான் முதல்ல மூவ் பண்ணியிருக்கணும். அதனால் கைஸ் நீங்கள் முதல்ல கோனை மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிலிண்டரையும் க்யூபையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கோனோட சீட் கோட் CO தான். இந்த வீலுக்கு இந்த கரெக்டாக இந்த டோர் ஹேண்டில் தெரியுதா, அதுக்கு மேலே அழுத்தி வச்சுக்கோங்க. கீழே வச்சிங்கன்னா டயர் ஸ்டக் ஆகி ஓடவே மாட்டேங்குது வண்டி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா சுத்தமாக இருக்கோட்டால். சரி ஓகே கைஸ், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நான் உங்களை அடுத்த அப்டேட் பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.